Hey guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு சீவில் போட்டுக்கோங்க. அது கூட 1/3 கப் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாம் சேர்த்து நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய ஸ்பஞ்ச் வந்து நல்லா ஏரியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் பவுடர் செய்ய போகிறேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி சூப்பர் ஃபைன் சுகர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் செஞ்சு எடுத்துக்கோங்க சுகரை. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட கிரைண்ட் பண்ணி வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஃபுல்லாக போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இது கூட வந்து எக் சேர்த்த போகிறோம். அப்போ நம்ம பீட் பண்ணும்போது இந்த லம்ஸ் எல்லாமே வந்து டிசால்வ் ஆயிரும். இந்த மாதிரி ஆயிலும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட 2 எக் சேர்த்துறேன். உங்களுக்கு வந்து எக் சேர்த்த வேண்டாம், எக்லெஸ் வெர்ஷன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் அதை வந்து ஒரு துணியில் போட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட கேக் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். அந்த லம்ஸ் வந்து பிரேக் ஆகி உள்ளே வந்து ஏர் நல்லா இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கேக் வந்து நல்லா லைட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரே டைமில் வந்து எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் உள்ளே போட வேண்டாம். ஒரு 3 பேட்ச் 4 பேட்சாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க்கும் அதே மாதிரி பேட்சாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம விஸ்க் யூஸ் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மோஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி விடணும். நீங்கள் வந்து கேக் பேட்டரை ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கேக் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மோஷன்லேயே வந்து நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மீதி மாவு அது வந்து செகண்ட் பேட்சாக வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம செகண்ட் பேட்சுக்கு வச்சுருக்க பட்டர் மில்கே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மோஷனில் நீங்கள் அகெயின் வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேட்சாக என்கிட்ட இருக்க எல்லா இதையுமே வந்து நான் உள்ளே போட போகிறேன். அதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா பட்டர் மில்க்கையும் உள்ளே ஆட் பண்ணி நான் இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட 1/3 கப் நல்ல சூடாக இருக்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து இந்த பேட்டரோட வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா சாக்லேட் ஃப்ளேவர் வந்து காஃபியோட ஃப்ளேவருக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 9 இன்ச் கேக் பண்ண எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எல்லா சைடு படுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு கொஞ்சம் போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க.
நல்ல சைட்ஸ் கார்னர்ஸ் எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு கேக் வந்து ரிலீஸ் ஆகாது பேன்லேருந்து. இது கூட வந்து நான் பேக் ஸ்ட்ரிப் போட்டிருக்க பேனை சுற்றி, இது வந்து நீங்கள் போடாமல் செஞ்சாலும் பரவாயில்ல. நான் இன்னொரு வீடியோவில் பேக் ஸ்ட்ரிப் எப்படி செய்யணும், எதுக்காக போடணும், அது எல்லாமே வந்து தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டர் எடுத்து இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் அவன் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸுக்கு பேக் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து 30 மினிட்ஸுக்கு செட் பண்ணேன். பட் சென்டர் வந்து இன்னுமே வந்து லிக்விடாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்மளோட டேஸ்டியான ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் மைதா, 1/3 கப் கோகோ பவுடர் அன்ஸ்வீட்டன்ட், 1/2 கப் மில்க், கடைசியாக 1/4 கப் க்ரீம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒட்டுக்கா சேர்ந்து ஒரே மிக்சராக வரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம். பேனோட பாட்டம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் கொடுக்கறதுக்கு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதையும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. இது வந்து இப்போவே வந்து இன்வெர்ட் பண்ண வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் லைட்டாக மேலே வந்து தட்டி விட்டிங்கன்னா அதுவே வந்து லெட் ஆஃப் ஆகி வந்துடும். இது மேலே இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து நம்ம பேனுக்கு கோட் பண்ண மைதா தான். இது வந்து இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து 3 லேயர்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லாங் லைஃப் இருந்தால் அதை யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணிங்கனாலே ஈஸியாக கட் ஆகி வந்துடும். இது வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சுகரில் நல்லா சுடு தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சாக்லேட் ஃப்ராஸ்டிங் அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் அதே மாதிரி சுகர் சிரப் அண்ட் தென் சாக்லேட் ஃப்ராஸ்டிங். இதுக்கு மேலே அடுத்த லேயர் கேக் வச்சுக்கோங்க. அதுக்கும் அதே மாதிரி சுகர் சிரப் அண்ட் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படியே லைட்டாக ஹாட்டாக இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி நல்லா சில்லுன்னு கூட சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மேரி கிறிஸ்மஸ்.